இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அங்க போகலாம். ரொம்ப நல்லவங்களா இருக்கணும், கெடுதல் கெட்டன நினைக்காத இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருக்கணும். இவங்க எல்லாம் அங்க போனாங்க. இவங்க மட்டும்தான் அங்க போகவும் முடியும். சரிங்களா? இவங்களுக்கு அங்க இருக்காது. வா, உன்னுடைய பணம் என்கிட்ட இருக்கு, வந்து எடுத்துட்டு போ, நல்லா இருன்னு அது சொல்லும். நீ வேற வேற என்ன, ரெண்டாவது கற்பனையோட போறதாங்க. நம்ம போனா நிறைய பணம் வந்த உடனே காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவோம், வண்டி வாங்கிடுவோம், வீடு கட்டிடுவோம், அதை பண்ணிடுவோம். இந்த கற்பனை அங்க ஆகாது. நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கெந்திங்க பொறுத்த அளவுக்கு அது ஒரு கடவுள் மாதிரிங்க. நீ அங்க போய் சரணாகதி அடை, ஆனா தொடர்ந்து அங்கேயே கிடக்காத. சரி, அங்கேயே போய் இருந்துக்கு, அங்கேயே விளையாடுறது, அங்கேயே இருக்கிறது அது தப்பு. ஒரு தடவை 2 தடவை விளையாண்டு பாரு, பிடிச்சா பாரு, இல்லைன்னா வந்துரு. நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு கெந்திங்க கை கொடுக்கும். ஓகே. இப்ப பொதுவா சொல்லுவாங்க ஒரு விஷயம், இப்போ இந்த சூதாட்டத்துல இருக்கிறவங்க மாந்திரிகரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த குட்டிச்சாத்தான் மூலியமா தான் கேம்பிளிங்ல வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து லக் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது உண்மைதானா? உண்மை. கேரளாவுல வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி, அவர் ஆர்மியில உள்ளவர் 7 முறை வின் பண்ணிருக்காரு. தொடர்ந்து 7 முறை லாட்டரி வின் பண்ணிருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து யோசிச்சு, என்ன போன மாசம் ஒரு தடவை பிரைஸ் வாங்கினீங்க, 2வது இப்படி தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவரை பத்தி 4 பக்கம் சொல்லி விட்டுட்டாங்க. இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தொடர்ந்து வின் பண்றாரு அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்னார், என்கிட்ட வந்து விஷ்ணு மாயான்னு ஒண்ணு இருக்கு, அதுகிட்ட நான் சாமி கும்பிடும்போது இந்த நம்பர் எனக்கு கண்ணாடியில தெரியும், நான் அந்த நம்பரை வாங்கும்போது எனக்கு வின்னிங் ஆகும். அவர் பதிவிட்டு இருக்காரு, காணொலியில இருக்கு, ஆதாரம் இருக்கு. அவர் விஷ்ணு மாயாவோட தீவிர பக்தன். அப்ப விஷ்ணு மாயாவை என்னைக்கெல்லாம் இவர் பூஜை பண்ணி முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரோ அதுல நம்பர் தெரியுமா, அந்த நம்பரை யூஸ் பண்ணி வாங்கும்பொழுது 7 முறை அவர் ஜெயிச்சிருக்காரு கேரளாவில். அப்படி ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், இதே மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்த மாதிரி சூதாடுற இடங்களில எல்லாம் இந்த மாதிரி மாந்திரிகர்கள்ட்ட மை வாங்குறது, தாய்த்து வாங்குறது, குறி கேட்கறது, இன்னைக்கு நான் விளையாடலாமா வேண்டாமான்னு சொல்றது, நம்பர் கேட்கறது, இது எல்லாமே உண்மைதான். இப்ப சூதாட மட்டும்தான் மாந்திரிகத்தை பயன்படுத்துறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதி பயன்படுத்துறாங்க, சினிமா நடிகர்கள் பயன்படுத்துறாங்க, தொழிலதிபர்கள் பயன்படுத்துறாங்க, எல்லாருமே இருக்காங்க. இது இப்பதானங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. பின்னாடி எல்லாம் இவங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு எல்லாம் செய்யறாங்க, மை பயன்படுத்துறாங்க, தாய்த்து பயன்படுத்துறாங்க, குடும்ப பயன்படுத்துறாங்கன்னு இப்பதானே உங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு ஏன் போறீங்க, ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி கருங்காலி மாலைக்கு அவ்வளவு டிமாண்ட். ஒரு பிரபலியம் போட்ட உடனே கருங்காலி மாலை கருங்காலி மாலை கருங்காலி மாலை, கருங்காலி மாலை போட்டவங்க பூரா ஆக ஓகான்னு வந்துட்டாங்களா? அப்படி இல்ல. இப்ப அரகஜாவுக்கு டிமாண்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? யார்? ஆனா அது அரகஜாவே இல்ல. அவர் பயன்படுத்துறது அரகஜா இல்லைங்க. அரகஜாவை மாத்திரம் வச்சா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியாது. அரகஜா ரொம்ப நாளா இருக்காது, இப்பதான் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அத்தரு புனுகு ஜவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜன தொட்டாலோட நெல்வடி தேகவட்ட மேல் தொகை வெற்றி வேறு தொட்டாச்சினிங்க வேறு, இதெல்லாம் சேர்த்தாதான் மையா மாறும். இதுல இன்னும் பல பொருட்கள் இருக்கு. பச்சை கற்பூரம் இருக்கு, தர்பை இருக்கு, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கல்வத்தில் இட்டு அரைச்சி அது உரு கொடுத்து நெத்தில வச்சாதான் அது மையா வேலை செய்யும். இப்ப நான் வச்சிருக்கிற ராசவசிய மை. அவர் கருப்பு கலர்ல வச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது அரகஜா அப்படின்ட்டாங்க. அது அரகஜா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு, வியாபாரமா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனாரு. வேற வேற விஷயங்கள் பண்ண சொன்னாங்க. இப்ப கர்நாடகா மூகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளவு வரவேற்பு கொடுத்திருக்காங்க, எப்பேர் பெற்ற ஒரு விஷயங்கள் அங்க பண்ணிருக்காங்க கர்நாடகா மக்கள். கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப போக சொன்னோன்னா டெல்லி போயிட்டு நேரா அங்க போயிட்டு வர்றாரு. இப்ப ஆன்மீகத்து மேல அதிகமான நம்பிக்கை வருது. புரியுதுங்களா? அவர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சினிமாவுக்குள்ள வந்தாரு, அதுல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சாரு. அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தாரு. அடுத்த கட்ட நகர்வு என்ன, பிஎம், இந்தியாவுடைய பிரதமரா வரணுங்கிறது அவருடைய நோக்கம். அதை சொல்லிட்டாரு அந்த சோதிடர், அடுத்த ஒரு ரவுண்டு இவர் பிஎம்மா வருவாருன்னு. இப்ப அதுக்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டாச்சு. இந்தந்த கோயிலுக்கு போங்க, என்னென்ன பரிகாரம் பண்ணுங்க, இந்த ஜாமியை கும்பிடுங்கன்னு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மக்கள் மத்தியில வந்து ஒரு சில பேர் என்ன மாதிரி இல்ல, வேற வேற மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா அது அரகஜா தான். இவ்வளவு அரகஜாவுக்கு டிமாண்ட் இருக்கு. கருங்காலி மாலைக்கு எப்படி டிமாண்ட் வந்துச்சோ அந்த மாதிரி இப்ப அரகஜா. ஆனா அரகஜாவை மாத்திரம் வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்ப அங்க போயிருக்கிறாங்க, மூகாம்பிகை வந்து சிஎம்மா வந்து போய் பாத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமாக 2 சிஎம்மா இருந்தவங்களும் அந்த கோவில்ல வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஒரு அரசியல்வாதிகள் இப்படிதான் இருக்கணும், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்னா
இந்த கர்நாடகாவுல இருக்கிற மூகாம்பிகையை வணங்கினா மட்டும்தான் அது சாத்தியமா? இதுக்கு பின்னாடி ஏதாவது மாந்திரிக ரகசியம் இருக்கா? இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதர்வன கடவுள்ல சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் மூகாம்பிகா. என்னை பொறுத்தளவுக்கு இறைவன் என்பவன் ஒருவனே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறைவன் 4-5 இருந்தா 4-5 சூரியன் இருக்கும். இறைவன் 4-5 இருந்திருந்தா நிலவு அந்த மாதிரி இருந்திருக்கும். நிலவு ஒண்ணுதான், சூரியன் ஒண்ணுதான், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இது எல்லாமே ஒண்ணுதான். இறைவன் என்பவனும் ஒண்ணுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம என்னவா பாவிக்கிறோமோ அதுவா காட்சி தரும். ஆனா கர்நாடகாவுல அது ஒரு பிரத்யேகமா ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மூகாம்பிகா தெய்வம் அங்க இருக்கு. அதை போய் நம்ம வணங்கும் பொழுது அரசியலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்ம செய்ய போற தொழிலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேஸ் பண்ணலாம். இப்ப இவரு ரொம்ப நாளா இருந்தாருங்க. என்னுடைய படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு திருச்செந்தூர் போனதில்லை, மூகாம்பியாவுக்கு போனதில்லை, இன்னும் வேற வேற விஷயங்களை அவர் பண்ணினதே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளுடைய படம் வேற லெவலுக்கு போயிடும் அப்படின்னு. ஆனா இப்ப வந்திருக்கிற சூழ்நிலை, அரசியல் களம் சாதாரண விஷயம் கிடையாது. இதை தக்க வைக்கணும், இதுல இருக்கிற பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் போங்கன்னா போறாரு, மூகாம்பியா கோயிலுக்கு போங்கன்னா போறாரு. இப்ப அடுத்தது ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க, சரிங்களா, என்னென்ன வழிபாடு தலங்களுக்கெல்லாம் நீங்க போகணும், வரணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நல்ல சோதிடர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கும் மிகப்பெரிய அளவுல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. மகாமகா குளத்துல குளிக்க சொன்னாங்க, குளிச்சாங்க. வெள்ளையான வாங்க சொன்னாங்க, வாங்கி கொடுத்தாங்க. யாகம் பண்ண சொன்னாங்க, பண்ணினாங்க. ஆனா அவங்க இருக்கிற வரைக்குமே பெரிய சாம்ராஜ்யத்தை பண்ணினாங்க. அவங்க ஆன்மீகத்தை அதிகமா நம்பி பின்னாடி இருந்தது பெரிய அளவுல. அந்த மாதிரி ஒரு சினிமா துறையில இருந்து குறுகிய காலத்துக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு. எதிர்கட்சியா உட்காரும் பொழுது சில விளைவு அவருடைய ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் போகும் பொழுது அவருக்கு பிளாக் மேஜிக் வச்சுதான் அவருடைய விஷயத்தையே காலி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. பிளாக் மேஜிக் எல்லாம் நல்லதும் பண்ண முடியும், கெடுதலும் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, சரிங்களா? அப்ப அரகஜாவை மாத்திரம் வச்செல்லாம் இப்படி பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியமான மாந்திரிக டிப்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஷினோ அப்படிங்கிறது ஒருத்தருக்கு யோகம் இருக்கு அப்படின்னா அவர் போய் விளையாண்டு ஜெயிக்கிறது. ஓகே, இப்ப இந்த நாள் நான் போகணும் அப்படிங்கறத இந்த பிரசன்ன மூலியமாக பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லலாம். சோவி பிரசன்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் 9 சோவி பயன்படுத்துவாங்க, சில பேர் 12 சோவி பயன்படுத்துவாங்க. நம்ம 12 சோவி பயன்படுத்துறோம். இப்ப என் முன்னாடி ஒரு கிளைண்ட் வர்றாங்க, இந்த காணொலி பார்த்துட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு, நான் ஏற்கனவே போய் அங்க தோத்துருக்கேன், நிறைய பணம் காசை விட்டுட்டேன், ஆனா எனக்கு திரும்பவும் அங்க போகணும், விட்ட பணத்தையாவது பிடிக்கணும், ஏதாவது ஜெயிக்கணும், எனக்கு பண்ண முடியுமா அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய பேரு, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், குலதெய்வத்தை மையப்படுத்தி இங்க சோவி போடும் பொழுது அவங்க போனா ஜெயிப்பாங்கன்னு இங்க உத்தரவு வந்தால் இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்ட மையோட அங்க போகலாம். அப்படி போய் ஜெயிக்கலாம். ஒரு கால் திரும்பவும் போய் அங்க பணம் விடுவாரு, போக தேவையில்லைன்னு உத்தரவு வந்தா போக வேண்டியதில்லை. நான் முதல்ல இருந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேஷினோவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், இன்னும் வெளிநாடுகள்ல நடக்கிற இந்த மாதிரி சூதாட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புங்க. சரியா? நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லைனாலும் சரி, நீங்க பார்த்துட்டு போறது நல்லது. இல்லை நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு நல்ல ஒரு கெஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கு, மூளை இருக்கு, இதுலதான் அந்த நம்பர் நிற்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும். இப்ப நான் சொல்லி போய் ஒரு கால் உங்களுக்கு அங்க தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த பொறுப்பை நான் ஏந்துக்கலாம். சரிங்களா? நான் தானே உங்களை அனுப்புனது, நிறைய லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். சம்பந்தமே இல்லாம நீங்களா போய் விளையாடும் பொழுது அங்க நிறைய பொருள் விரயங்கள் ஆனிச்சுன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு ஏந்துக்க முடியும். ஓகே, இப்ப பொதுவா ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு பார்ப்போம். இப்போ நிறைய பேர் மலேசியாவில நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு அந்த யோகங்களையும் சரி, அவங்களுக்கு அந்த காலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக தேவை. இப்ப அவங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு பிணக்கம் இருக்காதுல்ல? ஏன்னா அவங்க குலதெய்வம் தமிழ்நாட்டுல இருக்கலாம், வணங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதுக்கிடையில குலதெய்வத்துக்கும் அவங்களுக்குமான பிணைப்பை எப்படி ஏற்படுத்துவீங்க? இல்ல, இப்ப நான் போயிட்டு வந்தேன், அங்க ஒருத்தர் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்த்தாரு. இப்ப நான் 2வது கடை ஆரம்பிச்சிருக்கேன், 2வது கடையில வியாபாரம் மத்தியமா ஒரு மந்தமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஐயா நம்ம இருக்கிறதா மலேசியாவில, ஆனா கரெக்டா வருஷத்துல 3 தடவை நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவேங்க. வருஷத்துல 3 தடவை போயிட்டு வரேன். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, டிக்கெட்டோட விலையே ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, கண்டினியூவா நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க பொங்கல் வச்சு படையல் போட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை நான் எடுத்துட்டு வந்துவேன்னு சொல்றாரு. சரி, இவருதான் இப்படின்ட்டு இன்னும் ஒரு 4-5 பேரை விசாரிச்சேன். கேரளாவில இருக்கு குலதெய்வம், போயிட்டு வந்துடுறாங்க. கர்நாடகாவில இருக்கு, போயிட்டு வந்துடுறாங்க. ஆந்திராவில இருக்கு, போயிட்டு வந்துடுறாங்க. மலேசியா மக்கள் குலதெய்வத்தை ரொம்ப அதிகமா விரும்புறாங்க. அது மாதிரி தான் இருக்கிற இடத்துல குலதெய்வத்தோட போட்டோ, குலதெய்வத்தோட விக்கிரகம், குலதெய்வத்தோட பிடிமண்ணு இதெல்லாம் வச்சு வணங்குறாங்க. அவங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்கிறவன் தான் இப்ப யாராவது ஒருத்த பிரச்சனைன்னு வர்றாங்க, நம்ம சோய் போட்டு பாக்குறோம், பார்க்கும்போது குலதெய்வத்தோட சாபம் இருக்கு, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னா
ஆமா ஐயா நான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் 4-5 வருஷம் ஆயிட்டியா அப்படிங்க. பக்கத்துலதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 50 கிலோமீட்டரோ 30-40 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். போறது இல்ல, வரி கொடுக்கறது இல்ல. வருஷத்துல ஒரு தடவை அங்க அந்த கொடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கூட அவங்க கலந்துக்கிறது இல்ல. ஆனா இங்க இருந்து அங்க போய் ஐசியா இருக்காங்க இல்லையா, மலேசியா வாழ் மக்கள் ஐசியா இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து சொந்த பந்தத்தோட இங்க வந்து அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான பூஜை முறைகள்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க. மலேசியா மக்கள் வந்து குலதெய்வமா இருக்கட்டும் இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் அளவு கடந்து நம்புறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல 6 படை இருக்கு. பழனி, திருச்செந்தூர், சுவாமி மலை, குன்ற, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த 6 படையும் சேர்த்தா எவ்வளவு ஜனங்கள் வருவாங்களோ, அத தைப்பூசத்தன்னைக்கு ஒரே நாள் 10 கப்பு முருகன் கோயில நீங்க பார்க்கலாம்.